அருகாமையில் இருக்கக்கூடிய மந்திரி எங்கடா போற கமலாடி வாடா எவனே வந்தா அன்மத்துல போலவா கரகரன்னு சுத்துறான் ஆமாடு கிட்ட கூட அடிக்கிறானே அவன் ஒரு அப்பனு பிறந்திருப்பாங்க கேளுவா மச்சான் மச்சான் ஓய் சகல மச்சான் ஓய் சகல மணி நேரம் நல்லா போயிடுச்சு தண்ணி வாங்கி கொண்டு வச்சுக்கிறாங்க நீ வாய கொடுத்துட்டு ஏன் சூத்து புண்ணாவுங்க அடிச்சா அடிய கூடாது மச்சான் ஏன் தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிக்கிறாரு ஆமா அடிச்சு அடி தொடச்சா தொலைக்க கூடாது அடிச்சு கம்யூனிட்டிக்கு மரியாதை இல்லைங்க கம்யூனிட்டி பையன் நீ சொல்லி
அவன் ஆட்டுக்கு லோன் போடுவான், ஆட்டுக்கு லோன் போடுவான், மாட்டுக்கு லோன் மாட்டுக்கு லோன் போடுவான், கரும்புக்கு லோன் லோன் போடுவான். இந்த தேவடிய போயிட்டு நம்ம ஒதுக்கினே லோன் போடுவோம். ஆட்டுக்கு மாட்டுக்கு கரும்புக்கு லோன் போட்டா கவர்மெண்ட்ல பணம் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் என்னென்ன வேணும்? அதுக்கெல்லாம் ஆதார் கார்டு, பேங்க் புக், ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு இதெல்லாம் இருக்கணும். அதுக்கு லோன் அது தேவை. ஆமா. இதுக்கு ஒதுக்கி லோன் எது தெரியுமா? வெறும் புளிச்ச நாறு மட்டும் தான் தேவை. புளிச்ச நாறு மட்டும் இருந்தா போதும். நான் போ சாமி. அதனால ஆட்டுக்கு மாட்டுக்கு லோன் போட்டா கவர்மெண்ட் பணம் வாங்கி போயிடலாம். இல்ல இன்னைக்கு சொன்னாலும் சொல்லட்டலாம் 4-5 டீ குடிச்சிருப்போம். மத்தாலக்காரன் வேற டீ வரலன்னு பொழுது கிடக்குறான். ஆமா. எங்க இந்த டீ டீ வந்து கால கறக்க நேரம் இல்லையா? காலமாட்டே காம்பு இல்லையா? காலமாட்டே காம்பு இல்லாம இருக்கு. டிவி எப்படி பாய்? ராஜா எங்களை இருவரையும் அடிச்சிட்டீங்க. சாதாரண ஆளே கிடையாது. இந்த மலையை பூரா ஆண்டு வரக்கூடிய இவர் பேர் என்ன? மலையாள சுன்னியம். உனக்கு அடிவே என்னால முடிஞ்சதுக்கான்னு கேட்டா ஏதோ ஒரு பாவம் பொண்ணு பார்த்து கோலம் போடு, மஞ்சள் சிவப்பு போடுமா, சுத்தி போடுமா, சுத்தி போடு. பாவம் புண்ணியம் பார்த்து ஏன்னா இந்த பேர் சொன்னா கட்டா அடிக்க மாட்டான். நான் யாருன்னு கேட்டா இந்த மலையெல்லாம் ஆட்சி படைக்கக்கூடிய எந்த பேரும் மகிழ வர்த்தனை விளக்கமா புரிஞ்சு வச்சு அவன் ஒதுக்கி லோன் போட்டு மகாராஜா மலையாள சின்னால் ஆண்டு வரக்கூடிய ஆயக்கலைஞர் வச்சினாலும் கட்டுணர்ந்தவர் மாயாஜானந்தந்திரஜாலம் விட்டு குடுபாய்வது, ஒரு பொருளை மாற்றுவது, ஒரு பெண்ணாக இருந்தால் ஆணாகவும், ஆணாக இருந்தால் பெண்ணாகவும், ஒருவன் பேசக்கூடிய உமையாகவும், உமக்கு ஏற்கனவே பேசக்கூடியதாகவும் மாற்றக்கூடிய திருமை வல்லமை இவரு ஊம்புறவங்களா இருந்தா ஊமையாகவும், தமிழ்நாட்டு பையா ஊமையா இருந்தா பேசக்கூடியவரும். இவன் தொல்லை எங்களால தாங்க முடியல. அவன் ஒரு பொட்டை கைதியாகவும் என்ன ஒரு கைதியா ஆக்கிட்டான். அவர் அனைத்து கை தந்தாங்க. என்ன ஒரு பொட்டை கைதியாகவும் அவன் ஒரு கடை என்ன ஒரு பொட்டை கைதியாகவும் அவன் ஒரு கடை கைதி ஆக்குறான். அவன் என்ன ஓட ஓட துரத்தி வேலைக்காடு துரத்தி அதெல்லாம் தேவல சாமி. என்ன ஒரு மனுஷனா வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்திலே சண்டை புரிந்து எனக்கு கப்ப பணம் கட்ட வேண்டும் சொல்லும்போது அந்நேரத்திலே ஆசிரியர் இருக்கக்கூடிய மகமாரி சொல்லக்கூடிய அவன் மைந்தனுடைய காத்த உத்தகத்தோடு வந்து பிடித்து நிற்கிறாயே, உனக்கு கைகால் நல்லா இருக்கிறது, இந்த பொழப்பு பழிக்கிறாய், எதுக்காக இந்த பொழப்பு சொன்ன உடனே காத்தமுத்து ஒரு காலங்களிலே நான் அவ்வளவுதான் செய்வேன். அப்படி செய்ய இல்லை என்றால் நான் வைக்கக்கூடிய மோடி நீ எடுத்து விட்டால் நான் உனக்கு அடிமை, நீ எடுக்காவிட்டால் உனக்கடிமை, இல்லாவிட்டால் நீ எனக்கு அடிமை. சொன்னவுடன் நான் வைக்கக்கூடிய மோடியை 3 மோடி அவன் எடுத்தார். 3 மோடி எடுத்தார். அப்படி எடுத்தவுடன் அவன் வைக்கக்கூடிய மோடியை எடுக்காத காரணத்தினாலே ஆண்டு நாள் மேற்கொண்டு இன்றால் வரைக்கும் அவனுக்கு அடிமையாகவே அவனுக்கு தந்தையாக நான் வருகிறேன். அவனுக்கு தந்தையாக
தந்தையாக இருக்கிறீர்கள். அவன் காலால் செய்யக்கூடியவா சொல்லக்கூடிய வேலையை நான் கையால் கரத்தால் செய்து வருகிறேன். அப்பேற்பட்ட காத்தமுத்தாவட்டவர் இன்று ஏதா காரணம் தெரியவில்லை. என் தமிழால் இருக்கிறார். ஆமா, இப்போது சின்னான் வந்திருக்கான் என்று காத்தமுத்து உரைத்து வா. ஐயா மகராஜ், ஐயா சின்னான வர சொன்னீங்களா? ஐயா என்ன சின்னான வர சொன்னீங்களா? தம்பியாகி மலையாள சின்னான் வந்து விட்டான். வந்திருக்காருங்க. வரச்சொல். ஆகட்டும். ஐயாவுக்கு சூடு போடுறா. தம்பி சின்னா அண்ணா நான் ஒட்டி செய்தேன். அண்ணா ஒட்டி செய்தேன். ஓடி வந்தனா அப்ப வாழ்ந்திரவா நல்லபடியாக வல்லவனாக வாழ்ந்திருப்பாய். அண்ணா ஐயா எந்தவித காரணத்தால் காலத்தினாலே என்னை வரவழைத்த காரணம் என்ன? அன்னையாவில் எங்க முடியாத மகமாயை கண்டு மனம் தாழ்ந்து போக வேண்டும். அன்னை இருந்தால் இருவரும் தாயே உன் மகனார் வரக்கூடிய கல்வி காத்தான் வந்திருக்கிறான். அப்ப அவனை வச்சாரிங்க. காத்தமுத்து வந்திருக்கிறார். என்னுடைய செல்வம் என்னுடைய மகன் காத்தமுத்து வந்திருக்கின்றார். அவர் வந்திருந்தார். அவர் சொல்லு. ஆகட்டும். அந்த மகமாரி தாயே காத்தமுத்து ஒரு கோடி வணக்கம். அம்மா என் தந்தைக்கும் என் வாழத்தை வழிந்தபடியினால் என்னோடு இனவறியாமல் வாழ்ந்திருப்பேன். தாயே அப்படியா உன்னை பார்த்து விட்டு பிறகு நாங்கள் புறப்படுகிறோம். மாறி மாறி
என்னென்றைக்கும் என்னுடைய பாலத்தை வளர்ந்தவரையினால் கடலிலே நீர் உள்ளவரை நாராயணன் பேர் உள்ளவரை அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அருளை வெற்றி என்னுடைய ஆசீர்வாதத்தை வெற்றி எந்தெந்தைக்கு சிரஞ்சீவியாக வாழ்ந்திருப்பது உங்கள் சித்தமின் பாக்கியம் மகனே கேளுங்கள் சகோதரர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, சகோதரர்களே, அதாவது இங்க நடத்த முடியாத நாடகம் புண்ணிய சரித்திரம். ஐயா 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 ஒரு நிமிஷம். நாடகம் வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அதை பயன்படுத்திக்கிறதா பெரிய விஷயம். இந்த நடத்தப்படியான நாடகம் புண்ணிய சரித்திரம். இந்த புண்ணிய சரித்திரத்துல இத பாக்குறவங்களுக்கே சாலோக சாமிப சாரட்சம் சொல்ல முடியாத 4ஆம் பதவி கிட்டும். அது போக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இப்ப போய் தலைக்கு ஊத்திக்கிட்டு 5 மணிக்கு ஈர துணியோட தாம்பள தட்டுல நல்ல விளக்கோட வாங்க. காக்கமுத்து ஐயா மேல ஏறி எலுமிச்சக்கனி கொடுப்பாரு, கட்டாயமா குழந்தை இருக்கும். அது போக இந்த கருப்பு பை கோளாறு, இடுப்பு வலி, நாந்து வலி, மூட்டு வலி, தீராழ வியாதி யாரு இருக்கோ அனைவரும் அவர்களால் முடிஞ்ச காணிக்கை வச்சுட்டு இதை வாங்கி ஒரு தடவை உபயோகிச்சு பாருங்க. பொய் சொல்லி பிழைப்போம். கண்டிப்பா இந்த அம்பாளுக்கு பொதுவா அடுத்த வருஷம் இந்த நாள் பலன் இருக்கும். பட்ட மரம் பால் மரம் சொல்லுவாங்களே, பிள்ளை உள்ளவர்களின் பெயரோ பால் மரம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களின் பெயரோ பட்ட மரம். இந்த உலகத்துல யாருமே பட்ட மரமா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு புண்ணிய சரித்திரத்தை நடத்தி அவங்க கையால ஒரு கனி வாங்கி கொடுத்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். 101 ரூபா காணிக்கையும் தாம்பளத்தட்டுல நல்ல விளக்கை ஏத்தி கொண்டாந்து வைங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு காக்கமுத்து ஐயா கனி கொடுப்பாரு, கண்டிப்பா குழந்தை இருக்கும். இதை நம்புங்க. சபையோர்களே வணக்கம். அம்மா மகனே சின்ன நாங்கள் மகன் காத்து போக வேண்டும். அந்த மகனை கொடுங்கள். வடதிசை சென்று இன்று நேரத்தில் நம்மளுடைய வனத்தை நீங்கள் காத்து வர வேண்டும். புரியுதா? அதே சின்ன இருக்கக்கூடியவன் ஆகப்பட்டவன் அவனுக்கு ஏதாவது ஆபத்து ஒன்று நேர்ந்தால் அதை காக்கக்கூடியவன் நீ ஒருவனே. ஆமா, அதனால் எந்த ஒரு தவறான வழியும் செல்லக்கூடாது. அப்படி செல்லனால் நீ அதுக்கு அனுமதிக்க கூடாது. கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டேன். புரியுதா? அதனால் பயபக்தியோடு ஜாக்கிரதையா சென்று வரணும். அம்மா கிட்டவன் பாக்கியம் சென்று வருகிறேன். சரி தம்பி
தம்பி சின்ன அதுவா மாற்றாயா இந்த வளர்ந்தலுக்கு தம்பி அதுவா எப்பவும் ஜலம் கருத்த நிறமாக போகும். இன்றைய தினத்தில் மஞ்சள் நீரோடையில் மஞ்சள் நீர் வண்ணமாக வெறும் மஞ்சளா போவது ஜலம். இந்த வனத்தில் இருக்கும்போது நீராக மட்டும் எடுத்தோம். அது என்ன காரணம் என்று ஒன்றும் புரியவில்லை அண்ணா. இது ஏன் காரணம்? ஆரிபு வட்டனை தாண்டக்கூடிய ஆரிபராஜனுக்கும் அன்ன துளசிக்கும் பிறந்த ராவண குலத்திலே பிறந்த ராமண குலத்திலே பிறந்த ஆரிய மாலையாக வட்டவள் 7 மதுசூரி அமைத்து அதற்கு 1000 தாதிமார்களை வைத்து அந்த மஞ்சளோட குளித்துக் கொண்டிருக்கிறாள். அதனால் இந்த நீராக ஒற்று மஞ்சளாக வருகிறது. அவள் குளிக்கும்படியான ஜலம் எவ்வளவு மஞ்சள் நீரோடையா போகுதுன்னா அவ எப்பேற்பட்ட ஒரு அழகா இருப்பா. அவளை நான் இப்பவே பார்க்க வேண்டும். தாமதம் இல்லாத நீ என்ன செய்யறியோ என்னை இப்பவே அவளை பார்க்க முடியாது. பார்க்க நினைக்கிறாயே, நான் சொல்லிக்கல் வேணாம். இது ஆபத்துல முடியும் தம்பி. அவளும் பிராமண குலங்கிற. கண்டிப்பாக பிராமண குலம்னு சொன்னா சிவந்த நிறமாக இருப்பாள். சிவந்த நிறமாக பார்க்க வேண்டும். அதனால் என்னை எப்படியாகிலும் ஏதாவது ஒரு இந்த உருவத்தை மாற்றி ஆகிலும் இந்த ரூபத்தோடு நீங்க சென்றால் இந்த 7 சுவரை தாண்டி அந்த ஆரியமாலை பார்க்க முடியாது. சரி, இப்பேற்பட்ட ஓடின் வழியாகவே பொன்னை ஒரு மச்சமாக மாற்றி இந்த ஓடியிலே ஒரு சேல்கண்டை உருவாக மாற்றி என்னை அனுப்புகிறேன். அப்போதான பார்த்து சீக்கிரமா வந்துடுறேன். அவளை பார்க்க குளிப்போம் வரக்கூடிய கண்டைகள்லாம் ஒதுங்கி போயிடும். இது ஏதோ ஒரு கண்டு ஆனது வந்து இடுப்பு ஓரமா உரைச்சி அடிக்க போயிடுது. நம்ம புடிச்சு கூட வீட்டு ஆயிரத்தி வந்துடுறோம். நான் என்ன சொல்றேன், இதை பார்த்தா ஆழமான கண்டியா தெரிகிறது. அந்த கண்டு அரைச்சி போட்டு ஒரு 3 கிலோ வருமா? அது 5 கிலோ வருது, 3 கிலோ வருது. நம்மளுடைய கூந்தலாகப்பட்டது 60 முழ கூந்தல். இந்த கூந்தலை பிடுங்கி அந்த கண்டியை போட்டு மாயமான கண்டியா இருக்குது. ஆட்சியில விட்டு கட்டி கட்டி அதாவது முடிக்க வச்சா எப்படி மேல முடியாது. இதோ 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 என் உயிர் போவதை பார்த்து அபயோ அபயோ அனுப்பும்போது அவன் குரலாகப்பட்டது கேட்கிறது. ஆனால் முடியாது. அவன்
என் சொல்லை கேட்காமல் அங்கு நீங்கள் சென்று சென்றீர்கள் அல்லவா? அவளுடைய அழகை நான் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆ, அவள் கூந்தலாகப்பட்டது ஒரு சிகையாகப்பட்டது என் மேலே போச்சு என்னை இறுக்கி கட்டி பிடித்து அதனால் என் மூச்செல்லாம் அடைத்து விட்டது. அந்த ஜலத்திலே என் உயிர் போவதை போல் தெரிந்தது. அபயம் என்று வந்தவுடனே நீ வந்து கருடனா வந்து என்னை கரை மேல ஏற்றி என் உயிரை காப்பாற்றி விட்டான். தம்பி, அங்கு என்ன நடந்தது தெரியுமா? நான் சேல்கண்டையாக அவதாரம் செய்யும் பொழுது 1000 பெண் கண்டை இருந்தது. 1000 பெண் கண்டைகள். அந்த 1000 பெண் கண்டையும் நான் சென்ற உடனே காமத்தில் ஈடுபட்டு 1000 பெண் கண்டையும் கர்ப்பம் பறித்து விட்டது. அது கர்ப்பமான உடனே அவர் பார்த்தால் இதோ ஜலத்தில் இருக்கும்படியான 1000 கண்டையும் கர்ப்பம் ஆகிவிட்டது. இது ஏதோ மாய கண்டையா இருக்கும் என்று அப்படி என்று செய்ய பிடித்து ஒரு நூலையே போல் என்னை கட்டி உடனே காப்பாத்திட்டேன். கண்டிப்பாக தம்பி, அவருடைய அழகை கண்டேன், ரசித்து அவ்வளவு ஒரு அழகா இருக்கிறான். ஆனா இது எப்படி ஆயினும் அம்மா கிட்ட போய் நம்ம சொல்லி அவளை திருமணம் செய்து ஆக வேண்டும். ஒரே நம்ம புறப்படு. அம்மா மகமாரி தாயே, பணத்தை காத்தீங்களா? அம்மா நாங்க வனத்துக்கு போனோம்மா. வனத்துக்கு போனீங்களா? அம்மா கிடையாது. நான் சொல்வதை சற்று கேளுங்க. என்ன? இப்படி வாங்கலாம். அம்மா உட்கார வைடா. இவ்வளோ நாட்களாக இல்லாமல் உங்களை வனத்துக்கு சென்ற காத்திருக்கீங்க, உங்களை கொண்டு வந்து நான் அமர சொல்றேன். அம்மா, இதுக்குன்னா என்ன உட்கார சொல்றீங்க? நாங்கள் சென்ற வனத்திலே அழகான ஒரு மான் இருந்தது. அழகான மான் இருந்ததுமா. நீங்க சென்ற வனத்திலே ஒரு மான் ஒன்று இருந்தது. அந்த மானை கண்டு நானோட மானோட மானோட நானோட நானோட மானோட நானோட மானோட என்னடா புறம் ஓடியா போகுதுமா? ஓடியா போகுதுமா? என்ன ஓடுதே நீங்க போனீங்கன்னு சொன்னா என்னடா ஓடைக்குள்ளே அம்மா அம்மா மாலை அம்மா தாயே மகமாரி அம்மா தாயே மஞ்சள் காமலமா அவரும் சொல்ல வராரு. அண்ணனுக்கு மஞ்சள் என் புள்ள கண்ண பாரு. அம்மா ஐயோ என் புள்ள கண்ண பாரு. தாயே மகமாரி தாய் எப்படியாயும் சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல்லாத மனசுலயே மூடி மறைச்சால் அது வேலைக்கு ஆகாது. அது மாலை அம்மா அது மாலை அண்ணா அண்ணன் வந்துட்டு மாலை கேற குடியாமா? ஆமா குடியாமா. அவன் மாலையம்மான்றான், முன்ன என்ன மஞ்சள் காமலான்னு சொன்னேன், திரும்ப மாலையம்மான்னு சொன்னா மாலை மேல ஆசை போற குடியாமா? என்ன அது மாலையம்மா எத்தனை கோடி பெண்கள் இந்த பூமியிலே பிறந்து இனி வந்தாலும் அது அழகுக்கு ஈடு தருமா? அம்மா அது ஒரு மாலை அம்மா. ஒரு மாலை அம்மா அது மாலை அம்மா.
அம்மா இப்படி வாங்க எனக்கு பயமா இருக்குது உங்களுடைய முகத்தை பார்த்தால். வீர பராக்கிரமா இருக்குது. இது போல இருந்த தாய் இல்ல. இப்போ இது தாய் இல்லை. இப்ப நான் பார்த்த உடனே அகோரமா இருக்குது. அம்மாவுக்கு கோபம் வந்து விட்டது. அம்மாவுக்கு கோபம் வந்து போச்சு. டேய் சின்ன அங்க பக்கத்துல இருந்து உதவாங்க வந்துடுறா. அம்மா என்ன அறியுமாடா சின்ன பையலா ஒண்ணுமே பண்ணலையம்மா. இதுக்கு காரணம் ஒரு அண்ணன் பையனாம்மா. என்ன சொன்னேன்? நான் ஒண்ணுமே பண்ணலையம்மா. ஏதாவது ஒரு ஏம்மா இந்த முன்னாடி ஒருத்தன் மலை பண்ண வேலையா இவன் பண்ண வேலையா என்ன தெரியுமா அம்மா ஆரியப்பூ பண்றது அண்ணன் வர முடியாது. ஆரியப்பூ மகன் விளங்கி வர முடியாது. அண்ணனோட சிக்கு ஆரியப்பூ ராஜனுக்கு பிறந்தவள். அவள் தான் ஆரியமாலா. அவள் குளித்து நீராடினாள். ஐயோ நீராடும் பொழுது மஞ்சள் ஓடையாக வந்தது. நான் தம்பி இடத்துல கேட்டேன், இது என்ன செய்யலான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தம்பி தான் சொல்லுவான், நானும் போகும்போது மஞ்சள் பார்த்து இப்ப மஞ்சள் அழகா இருக்கிறது. அத பூசிய பெண்ணியாக விட்டு எவ்வளவு அழகா இருப்பாருன்னு சொன்ன விட்டு அண்ணன் ஒரு வார்த்தையை கேட்டு அண்ணனை ஒரு சேர்க்கண்டியாக உருமாற்றி அனுப்பிட போது என்ன கண்டா சேர்க்கண்டேமா ஓட 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 சொன்னாரு. அந்த ஓடதான் இந்த ஓட தாண்டி அங்க போய் இருக்கிற போது இருக்கிற ஆரியமலையை பார்த்த உடனே ஆரியமலையாப்பட்டது. அவருக்கு கட்டிய போது ஐயோ அவனை கத்தினான். கத்தியுடன் அண்ணாவை நான் மட்டும் ஒரு கருடாக உருமாறி சமையல் மாதிரி தூக்கி கொண்டு வந்திர போது ஆரியமாலாவோட முடி அதுக்கு மேல அண்ணனை கேளியம்மா. அம்மா என்னடா அண்ணனை கேளு தம்பி கேளு. என்னடா நான் சேர்க்கண்டியாக